சிம்ம ராசி அன்பர்கள் சனி அஷ்டமத்து சனி ஆரம்பிச்ச உடனேயே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உபாதைகளை கொடுத்துட்டான். எவ்வளோ காசு நீங்க கையிருப்பா வச்சிருக்கீங்களோ அதை கேஷ் இன் ஹேண்ட் அதை சனி பகவான் கரெக்டாக பார்ப்பாரு. நவம்பர் 27க்கு அப்புறம் இந்த சனி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா the game starts now அப்படின்னு திருப்பி ஆரம்பிப்பாரு. இந்த ஒரு வருஷம் நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சனி கெடுக்க பார்ப்பாரு, குரு கொடுக்க பார்ப்பாரு. அப்ப பெருசா அப்லிஃப்ட்மெண்ட்டும் இல்லை, பெருசா பாதாளத்துக்கும் போறதுல பேலன்ஸ் ஆயிடுங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, உங்க சுயஸ்தானத்திலே சூரியன் கேது புதன் சேர்க்கை அப்படின்றது இருக்கு. இது ஒரு விதமான புத்த ஆதித்ய யோகம். கேது இருக்கிறதுனால நம்மளே தனிமைப்படுத்திக் கொள்வோம். பெருசா எல்லாரு கூடயும் அந்யோன்யமா பழகிறது, நிறைய விசேஷங்கள்ல கடந்துக்கிறது இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு தனியா இருக்கிறது பிடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் புதன் சேர்க்கை இதை புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க. என்னோட புத்திசாலித்தனம், என்னோட தெளிவு, என்னோட அறிவு, என்னோட ஞானம் மேலோங்குது. அப்ப என்னை சுத்தி இருக்க பிரச்சனையை நான் ஓவர் டேக் பண்ற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து 1ஆம் பாவத்துல இருந்து 2ஆம் பாவத்துக்கு வர்றாரு. உங்களுக்கு 2ஆம் பாவம் கன்னிக்கு வர்றாரு. கன்னிக்கு வந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனும் அங்க வந்து சேர்ந்துடுறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 15 கன்னிக்கு வராரு, செப்டம்பர் 16 சூரியன் புதன் சேர்க்கை கன்னியில. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை. அப்ப உங்களோட வாக்கு, சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். புரியுதுங்களா? என்னோட புத்திசாலித்தனத்தினால எனக்கு செல்வாக்கு வருது. பொதுவாவே சிம்மம் நல்ல தெளிவா பேசுவேன். எனக்கு வந்து ஆளுமை அப்படின்றது உண்டு. ஒரு கூட்டத்துல தனியா தெரியக்கூடியவன் தான் நான் சிம்மம். இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அது எல்லாமே மேலோங்கும் அப்படின்னு. ஏன்னா உங்க ராசி அதிபன் 2ஆம் பாவத்துல வந்து உட்கார்றான். என்ன ஒரே ஒரு விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சனியினோட வக்ர பார்வை அப்படின்றதுக்கு புதன் உச்சமடைஞ்சு உட்கார்றான். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது சனியினோட வக்ர பார்வை இருக்கு. அப்ப என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் நிறைய விஷயம் சாதிப்பேன். எங்க அப்பானோட சப்போர்ட் வரும், எங்க மாமனாரோட சப்போர்ட் வரும். ஆனா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கர்வம் மேலோங்கும், முரட்டுத்தனம் மேலோங்கும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து பாருங்க செவ்வாய். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கான். அப்ப குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் என்னோட கோவத்தினால, என்னோட டென்ஷன்னால நான் மத்தவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, நல்லவங்களை பகச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் கொஞ்சம் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. முரட்டுத்தனம் வரும், அந்த முரட்டுத்தனத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் தான் அது. செப்டம்பர் 13 செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் வந்துடுறாரு. அதாவது உங்க இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. பொதுவாக வந்து பாருங்க, இளைய சகோதர தைரியஸ்தானத்துல செவ்வாய் இருக்காருன்னா என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா தம்பி தங்கச்சிக்குள்ள நான் தேவையில்லாம சண்டை போடுவேன். அந்த சண்டை சொத்து தகராறா இருக்கலாம், இல்ல சும்மா தேவையில்லாம மரியாதை குறைவா பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகராறா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா குருனோட பார்வை செவ்வாய் மேல இருக்கு. குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்கு. அப்ப பெருசா வந்து கெட்டது நடக்காது, நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்? தம்பி தங்கச்சி கிட்ட நான் ஆல்ரெடி கொஞ்சம் சண்டை பிரச்சனை அப்படிலாம் போறேன்னா இந்த காலகட்டத்துல நான் அவங்கள சமாதானப்படுத்திக்கலாம். இந்த காலகட்டத்துல அவங்கள எனக்கு சப்போர்ட்டிவா வச்சுக்கலாம், அவங்கள எனக்கு ஒரு தைரியமா ஒரு பில்லரா வச்சுக்கலாம், எனக்கு ஒரு தூணா என்னோட முன்னேற்றத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க களத்திரஸ்தானத்துல ராகு. பொதுவா களத்திரஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா பெருசா கணவன் மனைவி இடத்தை ஒரு அந்யோன்யம், ஒரு அஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்காது. வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னா நீ பாட்டுன்னு உன் வேலையை பாரு, நான் பாட்டுன்னு என் வேலையை பாக்குறேன். உனக்கு ஏதோ எத்தனையோ ரகசியங்கள் இருக்கும், எனக்கு எத்தனையோ ரகசியங்கள் இருக்கும். நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ என்ன கண்டுக்க மாட்டேன். இந்த மாதிரி அமையும். ஆனா இது பெருசா அதே மாதிரி கணவன் மனைவி இடத்தை மனஸ்தாபங்கள், மனசஞ்சலங்கள், சந்தேக புத்தி இதெல்லாம் மேலோங்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கிட்டயும் இதே மாதிரிதான் பெருசா ஒத்து வராது. நீ என்ன செய்யற, நீ என்கிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டேன்ற, உன் இஷ்டத்துக்கு செய்யற அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்து. அதனால பிசினஸ்ல ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படும். இது யூஸ்வலா 1.5 வருஷம் வரைக்கும் இப்படி நடக்கும். ஆனா ஒரு வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா குருனோட பார்வை வந்து ராகு மேல இருக்கு. குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப இப்ப நான் சொன்ன எந்த கெட்டதை பத்தியும் நம்ம பெருசா யோசிக்கவே வேண்டாம், நல்லதே நடக்கும். அப்ப அந்த நல்லதே நடக்கும்னா நானும் எங்க ஒய்ஃபும் இப்படி ஆயிடுமா? இல்ல, பிரச்சனை இல்லாம இருக்கும். ராகு இருக்காரு, ராகுனால பெருசா பிரச்சனை இல்லை. ஆஸ் யூஷுவல் நாங்க எப்படி இருக்கோம்? நாங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெரியா தான் இருக்குமா? டாம் அண்ட் ஜெரியா தான் இருப்போம். நாங்க 2 பேரும் லவ் பேர்ட்ஸா இருப்போமா? லவ் பேர்ட்ஸா இருப்போம். நாங்க பெருசா கண்டுக்கிறது இல்லைங்க, அதே மாதிரி தான் இருப்பீங்க. பெருசா இம்பாக்ட் கிடையாது. சிம்பிள். 8ஆம் பாவம் இது வந்து சனி வந்து அஷ்டமத்து சனி. சிம்ம ராசி அன்பர்கள் சனி அஷ்டமத்து சனி. சனி அஷ்டமத்து சனி ஆரம்பிச்ச உடனேயே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உபாதைகளை கொடுத்துட்டான். பொதுவாவே சிம்மராசி அன்பர்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அஷ்டமத்து சனியில இருக்கீங்கன்னா 5 விஷயத்துல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1, நம்ம கை இருப்பு.
எவ்வளோ காசு நீங்க கையிருப்பா வச்சிருக்கீங்களோ, அத கேஷ் இன் ஹேண்ட் அத சனி பகவான் கரைக்க பார்ப்பாரு. யாருனால கரைக்க பார்ப்பாரு? எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க, ரொம்ப நெருங்கியவங்க, என்னோட கஷ்ட காலத்துல பெருசா அவங்க உதவி பண்ணாங்க. அவங்களால கரைக்க பார்ப்பாரு. குடுத்துட்டு வரலன்னா பரவாயில்லன்னா குடுத்துருங்க. இல்லன்னா வந்து குடுக்காதீங்க. திரும்பி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். இது வந்து ஐய்யய்யோ! நல்ல வார்த்தை சொல்லுங்களேங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. உங்களோட எச்சரிக்கும் விதமா நாங்க சொல்றோம். உங்களுக்கு உஷாரா இருக்கிறதுக்கு சொல்றோம். 2வது வந்து பாருங்க, குடும்பத்தில சில பல பஞ்சாயத்துகள கிரியேட் பண்ணுவாரு. அந்த பஞ்சாயத்து தானா அடங்கிடும். கவலைப்படாதீங்க. 3வது நீங்க இருக்கிற இடத்துல உங்களோட நெய்பர்ஸோட சில பல பஞ்சாயத்துகள கிரியேட் பண்ணுவாரு. அதுவும் தானா அடங்கிடும். வாயே தொறக்காதீங்க. கம்முனு விட்டுருங்க. 4வது நீங்க தொழில் செய்ற இடத்துல, வேலை செய்ற இடத்துல தேவையில்லாம வம்பு, வழக்கு வரத்துக்கு பார்க்கும். அதாவது தேவையில்லாம உங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. எல்லாரும் நல்ல நெருங்குன ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, புதுசா வந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பிரச்சனை பண்ண பார்ப்பாங்க. ஹாய், ஹாய், பை. ஹாய்னா திருப்பி ஹாய் கூட சொல்லாதீங்க. சாரிப்பா, பை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சிரிச்சுனே சொல்லிட்டு வந்துருங்க. 5வது உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள குடுப்பாரு. இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயம் கவனமா இருக்கீங்க. நீங்க பாட்டுன்னு உங்க வேலை செய்றீங்கன்னா, பொதுவாவே அஷ்டம சனி ஒண்ணும் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? அதுக்கும் மேல இப்ப ஒரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா, தலை மேல ஒரு பாண்டுல ஒரு 50 செங்கல தூக்கி நடந்துன்னு இருந்தீங்க. ஏறக்குறைய மார்ச் 29லருந்து. அது மொத்தத்தையும் கழட்டி வச்சுட்டா உங்களுக்கு தலை எவ்வளோ ஃப்ரீ ஆயிடும். அந்த மாரி ஃப்ரீயா இருக்கு. நவம்பர் 27 வரைக்கும். நவம்பர் 27க்கு அப்புறம் இந்த சனி வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, "தி கேம் ஸ்டார்ட்ஸ் நவ்" அப்டின்னு திருப்பி ஆரம்பிப்பாரு. ஸோ, இந்த 5 விஷயத்துல கவனமா இருங்க. அதுக்கும் மேல இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 அண்ட் 7 என் களத்திர ஸ்தானம் குறித்து, அதாவது இந்த களத்திர ஸ்தானம் அப்டின்றது கணவன் மனைவி உறவு முறைய குறிக்குது இல்லையா? அந்த கணவன் மனைவி உறவுமுறையில இப்ப நீங்க சிம்ம ராசி லேடியா இருக்கீங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் சார்ந்து எனக்கு இவ்ளோ ஆசை இருக்குங்க. அந்த மனுஷன் எனக்கு நல்லா சம்பாரிச்சு போட்டா போதும். என்ன நல்லா பார்த்துக்கினா போதும். குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கினா போதும். இப்படி நெறைய ஆசைகள் இருக்கு. பல 100 ஆசைகள் இருக்கு. அப்படின்னா, அதுல ஒரு 3 நாள சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் நிறைவேத்தி குடுப்பார். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் லாப குருவா இருக்காரு. இந்த 1 வருஷம் நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சனி கெடுக்க பார்ப்பாரு, குரு குடுக்க பார்ப்பாரு. அப்ப பெருசா அப்லிஃப்ட்மென்ட்டும் இல்ல, பெருசா பாதாளத்துக்கும் போறதில்ல. பேலன்ஸ் ஆயிடுவீங்க. அது ஒரு பெரிய பிளஸ். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துல சுக்கிரன். அயன, சயன, போஜன, மோட்ச விரயஸ்தானத்துல சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏறக்குறைய செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 12ஆம் பாவத்திலே தான் இருப்பார். இந்த 12ஆம் பாவத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? என்ன சுப செலவுகள் அப்படின்னு பண்ணுவேன். அதாவது சிம்மராசி அன்பர்கள் நெறைய பேர் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு சொத்து சொத்து வாங்குறது, நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்கள ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது. நானே இளம் வயசுங்க, எனக்கு திருமணம் நடக்குது. இந்த மாரி நெறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடக்கும். செப்டம்பர் 14 அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சுயஸ்தானத்துல போயிடுறார். சுயஸ்தானத்துல போனவுனே, "என்னை நான் அழகுபடுத்திக்கிறேன். என்னோட அவுட்லுக்க நான் மாத்திக்கிறேன்." அப்படின்ற மாரி அமையும். ஆக, இந்த செப்டம்பர் உங்களுக்கு முழுசும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு? அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்.